சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சிறந்த விவசாயிக்கு விருது கொடுக்குறாங்க சார். ஒரு 10 வருஷமா ஒரு ஆள் அவனே விருது வாங்கினா சார். அதாவது ஒரு ஏக்கர்ல எவ்வளவு கோதுமை விளைக்க முடியுமோ அவ்வளவு கோதுமை விளைக்கிறதுல ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் அவன் தான். ஒரு ஏக்கருக்குள்ள எவ்வளவு டன் கொண்டாட முடியுமோ அதுல அதிகமா விளைவிக்கிறவன் அவன் தான். கண்டினியூஸா 10 வருஷம் அவன் தான் சார் ஜெயிச்சான் சிறந்த விவசாயியா. கடைசியா அவனை இன்டர்வியூ பண்றவங்க பத்திரிகைக்காரங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, நீ எப்படி 10 வருஷமா ஜெயிக்கிற, ஓ நிலத்துல மட்டும் எப்படி அதிகமா விளையுது, எதனால அப்படி விளையுதுன்னு ஒரே ஒரு பதில் சொன்னான், நான் தரமான விதையை தேர்ந்தெடுப்பேன். எல்லாருமே தரமான விதை தாண்டா போடுறான், நான் நல்ல ஆழமா உழுவேன், எல்லாருமே ஆழமா தாண்டா உழுறான், நல்ல களையெல்லாம் எடுத்துட்டு அருமையா அந்த விதையை விதைப்பேன், எல்லா விவசாயியும் அதே தாண்டா பண்றான், ஆனாலும் உனக்கு எப்படிடா கூட விளையுது. அவன் ஒரு வார்த்தை சொன்னா, நான் இதெல்லாம் செஞ்சுட்டு என்னை சுற்றி இருக்கிற எல்லா விவசாயிகளையும் கூப்பிட்டு எனக்கு அக்கம் பக்கம் இருக்கிற அத்தனை விவசாயம் ஒன்றா கூப்பிட்டு இதே தரமான விதையை அவங்களுக்கு இலவசமாக கொடுப்பேன். யாருக்கும் புரியல, எதுக்குன்னு கேட்டாங்க. ஏய், கோதுமை விளையணும்னு சொன்னா அது மகரந்த சேர்க்கை நடக்கணும் இல்ல, அப்ப பக்கத்து வயலுக்கு இந்த வயலுக்கு வண்ணாத்தி பூச்சிக்கும் மற்ற பறவைக்கு வித்தியாசம் தெரியுமா? அங்க உட்காந்துட்டு இங்க வரும், அது காலில் இருக்கிற அந்த தூள் தான் இதுல படும். அப்ப இந்த கோதுமை விளைச்சல் நல்லா இருக்கணும்னா நான் மட்டும் இங்க நல்ல விதையை போட்டா போராது, என்னை சுத்தி எல்லாமே நல்ல விதையா இருந்து வளர்ந்திருந்தாதான் இந்த மகரந்த சேர்க்கையில என் நிலத்திலையும் அதிகமா விளையும். அதுக்காக நான் எல்லாருக்கும் நல்ல விதையை கொடுப்பேன், எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுப்பேன், அதனால அவங்களும் நல்லா விளைவிக்கிறாங்க, என்னோட நிலமும் நல்லா இருக்குதுன்னா.